வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யா ஷாப்பிங் டாஸ்க்கு வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை வந்து எடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வைக்கிறாங்க. முத்துக்குமரன் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி மஞ்சரி சொல்கிறாங்க. பட் ஜாக்லின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் அவன் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களோட சைட்லேருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஸோ முத்துக்குமரன் என்ன சொன்னார்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த 10 பேருக்குள்ள லீஸ்ட் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது வந்து சௌந்தர்யா. ஸோ அவங்கள உள்ளே அனுப்புறது வந்து நம்மளுக்கு ரிஸ்க்காக இருக்கக்கூடும். ஏன்னா இது வந்து சாப்பாடு சம்மந்தப்பட்டது அப்படின்றனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த பர்டிகுலர் டாஸ்க்கு நானே வந்து போனதில்லை. ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் வந்து மளிகை சாமான் வாங்கினது கிடையாது. அதனால்தான் வந்து நான் உள்ளே போனதில்லை இது வரைக்குமே. அதனால்தான் வந்து நான் கணக்கு எழுதிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அது எனக்கு நல்லா வரும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வாரம் கிச்சன் இன்சார்ஜாக இருந்து கிச்சனில் என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்த வாரம் அவங்க போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒருத்தரை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஷாப்பிங் டாஸ்க் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அப்போ உட்காந்து ஐயோ இப்படி பண்ணியிருக்கூடாதோ அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நான் முன்னாடியே வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை எடுத்து வைக்கிறார். பட் ஜாக்லின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வைக்கிறாங்க. லைக் இவ்வளோ நாள் வந்து கேர்ள்ஸ் டீமில் இருந்தப்போ ஒரு தடவை போயிருக்கா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டோம். இப்போ தீபக் அண்ணா கூட தானே போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் போட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் போகக்கூடாதுன்னு சொல்லலை, இதெல்லாம் வந்து ட்ராபேக்ஸ் அப்படின்றது தான் வந்து நான் எடுத்து வைக்கிறேன். பட் தீபக் அண்ணா கூட சௌந்தர்யா போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ சௌந்தர்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு டிஸ்கஷன் அதிகமாகும், இந்தளவுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா இல்லை நான் போகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் தீபக் அண்ணா போகிறனால ஓகே சௌந்தர்யா வந்து உள்ளே போட்டோம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க கடைசியாக. ஸோ முத்துக்குமரனை வந்து டார்கெட் பண்ணி பேசுகிற மாதிரி கொஞ்சம் இருந்தது. ரேயானா இருக்கட்டும், லைக் ஜாக்லினா இருக்கட்டும், லைக் ஏன் வந்து லைக் இப்படி சொன்ன முத்து அப்படின்ற மாதிரி. பட் முத்துக்குமரன் வந்து இது என்னோட கருத்து, ஆஸ் அ கண்டஸ்டண்ட்டாக எனக்கு இப்படி தோணுது, அதை நான் வந்து எடுத்து சொன்னனே தவிர்த்து அவங்க போகவே கூடாது அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. முத்துக்குமரன் வந்து லைக் தீபக் கூட சௌந்தர்யா போகிறது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் வந்து என்னோட பாயிண்ட் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எடுத்து வைப்பார். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபக் அண்ட் சௌந்தர்யா தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் லைக் அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா முத்துக்குமரன் வந்து சொல்லலாம், லைக் நான் சொன்னல அப்பயே அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ என்ன நடக்குது ஷாப்பிங் டாஸ்கில் அப்படின்றத. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.